கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 23 ஏப்ரல் 1830 நியூயார்க்கின் மான்செஸ்டரில் ஆலிவர் டோரிட்டி, ஹேரோம் ஸ்மித், சாமுவேல் எச். ஸ்மித், ஜோசப் ஸ்மித் மூத்தவர் மற்றும் ஜோசப் நெட் மூத்தவருக்கு தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக தொடர்ந்து கொடுக்கப்பட்ட 5 வெளிப்படுத்துதல் பெயர் குறிப்பிட்ட உள்ள 5 பேரின் கடமையை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான சிரத்தையான வஞ்சையின் விலையை தீர்க்கதரிசி கர்த்தரிடம் விண்ணப்பித்து ஒவ்வொருவருக்காகவும் ஒரு வெளிப்படுத்தலை பெற்றார். வசனம் 1 முதல் 7. இந்த ஆரம்பகால சீஷர்கள் பிரசங்கிக்கவும் புத்தி சொல்லவும் சபையை பலப்படுத்தவும் அழைக்கப்பட்டார்கள். வசனம் 1. இதோ ஆலிவர் உன்னிடம் நான் ஒரு சில வார்த்தைகளையே பேசுகிறேன். இதோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆக்கினையின் கீழ் இல்லை, ஆனால் பெருமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு, இல்லையெனில் நீ சோதனைக்குள்ளாக்கப்படுவாய். வசனம் 2. உனது அழைப்பை சபைக்கு உலகத்திற்கும் தெரியப்படுத்து. இப்போது இருந்து என்றென்றைக்கும் சத்தியத்தையே பிரசங்கிக்க உனது இருதயம் திறக்கப்படும். ஆமேன். வசனம் 3. இதோ ஹேரோம் உன்னிடத்தில் நான் ஒரு சில வார்த்தைகளையே பேசுகிறேன். நீயும் கூட ஆக்கினையின் கீழ் இல்லை. உனது இருதயம் திறக்கப்படும், உனது நாவு தளரப்படும் இருக்கிறது. உனது அழைப்பு புத்தி சொல்லவும் தொடர்ந்து சபைக்கு பலப்படுத்தவுமே. ஆகவே எனது கடமையே சபைக்காகவே என்றென்றைக்கும் உள்ளது. மேலும் இது உனது குடும்பத்தின் நிமித்தமே. ஆமேன். வசனம் 4. இதோ சாமுவேல் உன்னிடம் நான் ஒரு சில வார்த்தைகளையே பேசுகிறேன். நீயும் உன் கூட ஆக்கினையின் கீழ் இல்லை. உனது உழைப்பு புத்தி சொல்லவும் சபையை பலப்படுத்தவுமே. இன்னும் உலகத்திற்கு முன்பாக பிரசங்கிக்க நீ அழைக்கப்படவில்லை. ஆமேன். வசனம் 5. இதோ ஜோசப் உன்னிடம் நான் சில வார்த்தைகளையே பேசுகிறேன். நீயும் கூட ஆக்கினை கீழே இல்லை. உனது அழைப்பு புத்தி சொல்லவதும் சபையை பலப்படுத்தவுமே. அது இப்போதிலிருந்து என்றென்றைக்கும் உனது கடமையாய் இருக்கிறது. ஆமேன். வசனம் 6. இதோ ஜோசப் நெட், உனது சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு உலகத்திற்கு முன்பாக நீ சத்தமாகவும் இரகசியமாகவும் எனது குடும்பத்திலும் உனது நண்பர்கள் மத்தியிலும் எல்லா இடங்களிலும் ஜெபிக்க வேண்டுமென இந்த வார்த்தைகளை நான் உனக்கு தெரிவிக்கிறேன். வசனம் 7. இதோ மெய்யான சபையுடனே இணைப்பது உனது கடமை. வேலைக்காரரின் பலனை நீ மறுபடியுமாக தொடர்ந்து புத்தி சொல்ல உனது வார்த்தைகளை கொடு. ஆமேன்.